ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். புராண இதிகாசங்களில் விசுவாமித்திரருக்கு நிகர் அவரே. விஸ்வாமித்ரா என்றால் உலகிற்கே நண்பன் என்று பொருள். ஆனால் இந்த நிலையை அவர் எளிதாக அடைந்துவிடவில்லை. வசிஷ்ட முனிவர் மீது கொண்ட பொறாமையில் தொடங்கி இந்திரனுடன் மோதி மேனகையிடம் மனதை இழந்தாலும் இறுதியில் தன் லட்சியத்தை அடைந்த விசுவாமித்திரரின் கதை ஒவ்வொரு மனிதனும் கற்க வேண்டிய தன்னம்பிக்கை பாடம். கௌசிகன் என்ற பெயரில் ஒரு பேரரசனாக இருந்த அவர் ஒருமுறை தனது படைகளுடன் வேட்டையாடச் சென்றார். களைப்புற்று வசிஷ்டரின் ஆசிரமத்தை அடைந்த அவருக்கு வசிஷ்டர் காமதேனுவின் மகள் நந்தினி என்ற பசுவின் உதவியால் விருந்து வைத்தார். அந்த பசு கேட்டதையெல்லாம் கொடுப்பதைக் கண்ட கௌசிகன், பல்லாயிரம் பசுக்களுக்கு ஈடாக இந்த ஒரு பசுவை எனக்கு தந்துவிடு என்று கேட்டார். வசிஷ்டர் மறுக்கவே பலவந்தமாக இழுத்துச் செல்ல முயன்றார். அப்போது வசிஷ்டரின் பிரம்மதண்டத்தின் முன்னால் கௌசிகனின் அம்பு மழைகள் அனைத்தும் சாம்பலாயின. திக்பலம் சத்திரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம், சத்திரிய பலம் வீணானது, பிரம்ம பலமே உண்மையானது என்று முழக்கமிட்டு தன் அரசை துறந்தார். கௌசிகன் தவம் செய்து ராஜரிஷியானார். அப்போது அயோத்தி மன்னன் திரிசங்கு, நான் இதே உடலோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று வசிஷ்டரிடம் கேட்டான். அவர் மறுக்கவே விசுவாமித்திரரிடம் வந்தான். வசிஷ்டர் மீதுள்ள கோபத்தால், உன்னை நான் சொர்க்கம் அனுப்புகிறேன் என்று கூறி யாகம் வளர்த்தார். திரிசங்கு சொர்க்கம் சென்றபோது இந்திரன் அவனை தள்ளிவிட்டான். அவன் தலைகீழாக விழும்போது விஸ்வாமித்திரர் தனது தவ வலிமையால் அவனை அந்தரத்திலேயே நிறுத்தி அவனுக்கெனத்த தனி விண்மீன் மண்டலத்தையும் சொர்க்கத்தையும் திரிசங்கு சொர்க்கம் படைத்தார். இது அவரது அபார தவ வலிமையை உலகுக்கு காட்டியது. விசுவாமித்திரரின் தவம் இந்திரனை அச்சமடையச் செய்தது. அவனது அரியாசனத்திற்கு ஆபத்து வந்துவிடுமோ என அஞ்சி அழகி மேனகையை அனுப்பி வைத்தார். மேனகையின் நடனத்திலும் அழகிலும் மயங்கிய விசுவாமித்திரர் 10 ஆண்டுகள் அவளுடன் வாழ்ந்தார். அவர்களுக்கு பிறந்தவளே சகுந்தலை, துஷ்யந்தனின் மனைவி. ஒரு கட்டத்தில் தன் தவறுணர்ந்த விசுவாமித்திரர் மேனகையை விட்டு பிரிந்து மீண்டும் கடும் தவத்தை தொடர்ந்தார். இம்முறை கோபத்தை வெல்லத் தீர்மானித்தார். தன் தவ வலிமையால் பல அஸ்திரங்களை அடைந்த விசுவாமித்திரர் அவற்றை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உபதேசித்தார். தாடகை வதம் முதல் சீதா கல்யாணம் வரை ராமனின் வழிகாட்டியாகத் திகழ்ந்தார். ஹரிச்சந்திரனின் சத்திய சோதனையில் வில்லனாகத் தோன்றினாலும் உலகிற்கு உண்மையின் உயர்வைக் காட்டவே அவர் அவ்வாறு செய்தார். 1000 ஆண்டுகள் மௌன விரதம், உணவு, உறக்கமின்றி தவம் எனத் தன்னை உருக்கிக் கொண்டார். இறுதியில் பிரம்மதேவன் தோன்றி, நீ ஒரு பிரம்மரிஷி என்று அறிவித்தார். ஆனால் விசுவாமித்திரர் வசிஷ்டரின் வாயால் நான் பிரம்மரிஷி என்று அழைக்கப்பட்டால் மட்டுமே அதை ஏற்பேன் என்றார். வசிஷ்டரும் விசுவாமித்திரரின் அகந்தை முற்றிலும் அழிந்ததைக் கண்டு அவரை பிரம்மரிஷி விசுவாமித்திரரே வருக என்று வரவேற்றார். விசுவாமித்திரரின் வாழ்க்கை ஒரு வட்டம் போன்றது. அரசபோகத்தில் தொடங்கி காட்டில் அலைந்து கோபத்தால் விழுந்து காதலால் தடுமாறி இறுதியில் ஞானத்தால் உயர்ந்தவர். காயத்ரி மந்திரத்தை நமக்களித்தவர். மனித மனம் உறுதியாக இருந்தால் இறைநிலையை அடைய முடியும் என்பதற்குச் சான்றாக இன்றும் நட்சத்திர மண்டலத்தில் சப்தரிஷிகளில் ஒருவராக திகழ்கிறார். நேயர்களுக்கு 2 கேள்விகள். விசுவாமித்திரரின் தவத்தை கலைக்க இந்திரன் யாரை அனுப்பி வைத்தார்? விசுவாமித்திரர் மற்றும் மேனகைக்கு மகளாக பிறந்தவர் யார்? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.